உலக மக்களே வணக்கம். திமுக கட்சி எம்பி கனிமொழி சொல்கிறாங்க, நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறதுனால தான் ஒரு பெண்ணை காலேஜில் போய் படிக்க வைக்க முடியுது அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? இன்னொரு பெண் என்ன சொல்லுது, பொதுமக்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுனால தான் என் பிள்ளைக்கு பாலே வாங்கி கொடுக்குறேன் என்று சொல்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது சொல்லுங்க மக்களே, அரசியல்வாதிகளே சொல்லுங்க. இவங்க கொடுக்க 1000 ரூபாய் வச்சு தான் ஒரு பெண்ணை படிக்க வைக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. இவங்க கொடுக்குற 1000 ரூபாய் வச்சு தான் ஒரு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நாங்கள் பெற்றவங்க, பிள்ளையை பெற்றவங்க ஊனமற்றவர்கள், அவங்களுக்கு கூட நாங்கள் தகுதி இல்லாதவர்கள். அதான் உண்மை. ஊனமற்றவர்கள் வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட்டு தான் இருக்காங்க. எங்கள் பிள்ளைகளை பால் வாங்கி கொடுக்க முடியல, எங்கள் பிள்ளைகளை காலேஜில் படிக்க வைக்க முடியலண்டா அப்புறம் நாங்கள் யார்? எங்களோட நிலைமை எந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு சொல்லுங்கள். ஒரு பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியல, இந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில். ஒரு பிள்ளையை கொண்டு போய் காலேஜில் படிக்க வைக்க முடியல, இந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில். சரிங்களா மக்களே? திமுக அதிமுக நான் பெரிய சாதனை செஞ்சோம்ன்றது இவங்களே சொல்கிறாங்க. உங்களால் ஒரு பிள்ளை காலேஜில் படிக்க வைக்க முடியல, ஒரு பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. இதை பூரா பார்த்தா எப்படி இருக்குண்டா, செருப்பு எடுத்து நம்மளே மூஞ்சில் அடிச்சுக்கிறது மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம ஊரை திறம் இல்லாதவங்க தான் சொல்கிறாங்க. ஒரு குடும்ப தலைவனும் ஒரு குடும்ப தலைவியும் திறம் இல்லாதவங்க, வேலை செய்ய முடியாதவங்க, உழைக்க தெரியாதவங்க, எங்கிட்ட 1000 ரூபா வாங்கி தான் படிக்க வைக்கிறாங்க, எங்கிட்ட 1000 ரூபா வாங்கி தான் அவங்க பிள்ளைக்கு பால் கொடுக்குறாங்க. இது அவங்க தானே சொல்கிறாங்க. வீடியோ இருக்குது, நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட இல்லைன்னு கூட சொன்னால் சொல்லிடுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் சொல்கிறது உண்மை தானே? நாட்டில் வேலை கொடுக்காம வேலை குறைய